திராவிட அரசியலில் புதிய திருப்பமா? 2026 தேர்தலில் மூன்றாவது சக்தியாக தவக 2026 விஜய் சாதிக்கப் போவது என்ன? தமிழக அரசியல் கடந்த 5 தசாப்தங்களாக திமுக மற்றும் அதிமுக என 2 முக்கிய திராவிட கட்சிகளை மையமாக கொண்டு இயங்கி வருகிறது. 1967 ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்ததிலிருந்து 1977 ஆண்டு அதிமுக உருவாகி ஆட்சியை பிடித்தது வரை தொடங்கி இன்று வரை இந்த இரு கட்சிகளை மாறி மாறி ஆட்சி செய்துள்ளன. இந்த நிலைமைக்கு மாற்றமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தவக ஒரு புதிய அரசியல் பாதையை உருவாக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் பார்வையாளர்கள் கருத்துப்படி தவக நேரடியாக ஆட்சியை பிடிப்பதை விட வாக்கு சமன்பாட்டை மாற்றும் கிங்மேக்கர் சக்தியாக மாறும் வாய்ப்பு அதிகம். இதுவரை இருமுனை போட்டியாக இருந்து வந்த தமிழக தேர்தல் களம் தவக வருகையால் மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. சில கருத்துக் கணிப்புகள் தவக 10 முதல் 20% வரை வாக்குகளை பெறும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் கிடைக்கும் ஆதரவு இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தல் தரவுகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட 3வது அணிகள் சேர்த்து சுமார் 11.5% வாக்குகளை பெற்றிருந்தன. இவை பல தொகுதிகளில் வெற்றி வித்தியாசத்தை விட அதிகமாக இருந்ததால் இறுதி முடிவுகளை மாற்றியமைத்தன. அதேபோன்று 2026 தேர்தலிலும் தவக பெறும் வாக்குகள் எந்த கட்சியிலிருந்து பெறுகின்றன என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நகர்ப்புறங்களில் தவக வாக்குகள் அதிகரித்தால் திமுக கூட்டணிக்கு சவால் எழலாம். அதே சமயம் மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் அதன் தாக்கம் அதிகரித்தால் அதிமுக கூட்டணிக்கும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இளைஞர் வாக்காளர்களே தவகின் முக்கிய பலமாக கருதப்படுகின்றனர். 20 முதல் 40 வயது வரை உள்ள வாக்காளர்கள் சுமார் 2.2 கோடி பேர் உள்ள நிலையில் முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களின் ஆதரவு தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். அரசியல் ஆய்வாளர்கள் கணிப்பின்படி தவக 10 முதல் 15% வரை வாக்குகளை பெற்றாலே 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டி சமநிலை மாறக்கூடும். இதன் மூலம் நேரடி வெற்றியை பெறாமல் இருந்தாலும் யார் ஆட்சியை அமைப்பார்கள் என்பதை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக அந்த கட்சி மாறும் வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் 2026 தேர்தலில் வெற்றி யாருக்கு என்பது மட்டுமல்லாமல் தவக யாருடைய வாக்குகளை அதிகம் பாதிக்கும் என்பதே தமிழக அரசியலின் மிகப்பெரிய கேள்வியாக உருவெடுத்துள்ளது.